அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சித்திரை மாதம் முதல் நாள் சூரியன் ராசிகளின் முதல் ராசியான மேஷ ராசியில் நுழையும் போது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர்களுக்கு இதுதான் ஆண்டின் துவக்க நாளாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு குரோதி வருடம் முடிந்து விசுவாவுசவாண்டு புதிதாக பிறக்கும் நிலையில் இந்த புத்தாண்டில் நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய விஷயத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். விசுவாவசு வருடம் சித்திரை முதல் நாள் வரும் திங்கட்கிழமை 14/4/2025 அன்று அதிகாலையில் சூரியன் மேஷராசியில் 3:30 மணியளவில் நுழையும் பொழுது பிறக்க இருக்கிறது. இவ்வாண்டு அதிகாலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி குளித்து முடித்து சுத்தபத்தமாக மிக எளிமையான இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்யுங்க. இந்த வழிபாட்டு முறையில் முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் எல்லா ஜெபமணி மாலைகளையுமே 50% ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம். ஜெபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் அதை மாதிரி வசிய எண்ணெய்கள், ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரிய தனித்தனியான வசிய எண்ணெய்கள் இருக்குது, வசிய தூபங்கள் இருக்குது, வசிய அஞ்சனங்கள் இருக்குது, வசிய தாயத்துகள் இருக்குது. அது மட்டுமல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வு ஜோதிட மாந்திரீக ரீதியாக சொல்லப்படும். நீங்கள் இதில் எதை செய்துக்கணும், எதை வாங்கிக்கணும்னு நினச்சாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை இரவே, அதாவது இன்று இரவே நீங்கள் பூஜைக்குரிய ஏற்பாடுகள்லாம் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. சித்திரை பூஜையில் நம்ம மா, பலா, வாழை, வெள்ளி, தங்கம் இதை மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம முதல்ல பார்க்கணும். அதை தான் கனி காணுதல், இதெல்லாம் ஒரு தாம்பூலத்தில் பரப்பி காலையில் எழுதுதும் பார்க்கணும் அப்படிங்கிறத. நவதானியங்கள், அரிசி, அதை மாதிரி தனித்தனியாக தானிய வகைகள், புத்தாடைகள், இதை மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். இப்படி பார்க்கும்போது நீங்கள் முக்கியமாக வைக்க வேண்டியது, இப்போ நான் சொன்ன பொருட்களில் உங்கள்கிட்ட எது சாத்தியமோ, மா, பலா, வாழை, முக்கணிகள் வைங்க. வெத்தலை பாக்கு, தேங்காய் பழம், வாழைப்பழம் இதெல்லாம் வைங்க. அடுத்தது உங்ககிட்ட தங்க நாணயங்கள், தங்க ஆபரணங்கள் இருந்தால் அதெல்லாம் வைங்க. அது மாதிரி கண்டிப்பாக இதில் வைக்கும்போது பச்சரிசி, நவதானியங்கள், துவரம் பருப்பு இதை மாதிரி விஷயங்களை வைங்க. கல்லுப்பு வைங்க. இதெல்லாம் வைக்கும்போது இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே பார்ப்பதை விட 100 மடங்கு சிறப்பு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி, முதல்ல ஒரு கண்ணாடி எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடிக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அதை தாம்பூலத்தில் வச்சு, அதன் பிறகு தாம்பூலத்தில் உங்களுக்கு என்னென்ன வைக்கணும்னு விருப்பமோ அதை எல்லாத்தையும் வச்சு அதை அப்படியே பார்க்காமல் கண்ணாடி மூலமாக பார்க்கணும். நீங்கள் வைக்கக்கூடிய பொருட்களை கண்ணாடி மூலமாக பார்க்கணும். நாளை நீங்கள் பூஜை அறையில் கட்டாயம் வைக்க வேண்டிய பொருளும் கண்ணாடி தான். இந்த கண்ணாடி உங்களுக்கு செல்வத்தை பல 100 மடங்காக பெருக்கி கொடுக்கும். நீங்கள் அந்த கண்ணாடி மூலியமாக இப்போ ஒரு தங்கக்காயினை பார்க்குறீங்கன்னா அது 1000 பவுண்ட் தங்கக்காயினை பார்க்குறதுக்கு சமமாக கருதப்படுது. ஒரு வெள்ளிக்காயினை பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் நீங்கள் வெள்ளியை பார்த்ததுக்கு சமமாக கருதப்படுது. பழங்களை பார்க்கும்போது உங்களுடைய செல்வமும் செல்வாக்கும் உயரப்படுது. இதை போல் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கண்ணாடியை பார்க்குறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள். அதனால் தவறாமல் நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் என்ன கணிக்காணுதலில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கூட கண்ணாடியை வையுங்கள். உங்கள் பூஜை அறையில் கண்ணாடி மிக மிக நாளைய தினம் அவசியம். இப்போ இந்த சித்திரை கணிக்காணுதலில் இருக்கக்கூடிய நிறைய சிறப்புகளை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நிறை குறைகள் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க, கண்டிப்பாக பதிலளிக்கிறேன். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். பதிவை நிறைவு செய்து கொள்வதற்கு முன் இன்னொரு சிறிய அறிவிப்பு. சித்திரை கணிக்காணுதல் அன்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.